சமயத்துல காப்பாள் சமயபுரத்தாள்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம திருச்சி மாவட்டத்தோட அடையாளமே இந்த சமயபுரம் மாரியம்மன் தான். பழனிக்கு அடுத்தபடியா அதிக பக்தர்கள் போற இடமும் இதுதான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். பொதுவா நாம தான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சு விரதம் இருப்போம். ஆனா உலக மக்களோட நன்மைக்காக அந்த அம்மனே விரதம் இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் பச்சை பட்டினி விரதம். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு மொத்தம் 28 நாளைக்கு அம்மன் இந்த விரதத்தை மேற்கொள்றாங்களாம். இந்த டைம்ல அம்மனுக்கு வழக்கமான சமையல் சாதமோ நெய்வேத்தியமோ கிடையாது. ஏன் தெரியுமா? அம்மன் உஷ்ணமா தவம் இருக்கிறப்போ அவங்கள குளிர்விக்கிறதுக்காக துள்ளு மாவு, திராட்சை, ஆரஞ்சு, அப்புறம் இளநீர் பானகம் இதை மட்டும்தான் நைவேத்தியமா படைக்கிறாங்க. காரம், உப்பு எதுவும் கிடையாது. இப்படி கடுமையான விரதம் இருக்கிற நம்ம அம்மன் மனசு குளிரணும்னு வேண்டி பக்தர்கள் எல்லாரும் கூட கூடையா பூக்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அம்மன் பூக்களுக்கு நடுவுல ஜொலிக்கிற அந்த அழகு இருக்கே, அதான் ஃபேமஸான பூச்சொரிதல் விழா. இந்த கோவில்ல இன்னொரு அதிசயம்